ரஷ்யாவோட செலபின்ஸ்க் ஒப்லாஸ்ட். இந்த ஒப்லாஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி எலபுல பார்த்தோம்ல, ரிபப்ளிக் ஆஃப் தத்தரிஸ்தான், இதுவும் ஒரு பகுதி தான் ரஷ்யாவோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட் இது, ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட் இது. இந்த கசகஸ்தான் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட். அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. இந்த செலபியான்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல வந்து ஒரு டிராக்டர் பிளான்ட் இருந்திருக்குது. அந்த டிராக்டர் பிளான்ட் மேல அமெரிக்காவும் சரி உக்ரைனும் சரி சாங்ஷனை போட்டிருந்தாங்க. திடீர்னு நேத்திக்கு இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர் வெடிச்சு தீ விபத்து ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த தீ விபத்துனால என்ன சேதம் ஏது அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் வெளியே வரல. ஏன்னா இது ஒரு மிலிட்டரி எக்யூப்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றது போல சொல்லப்பட்டு வருது. அப்ப இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் கான்பிடென்சியல் தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு தீ விபத்து நடந்ததுனால சேதம் என்ன அப்படிங்கிறது போல சொல்லப்படல. இது ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலையா இருக்கிறதுனால, அதாவது மிலிட்டரிக்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட் செய்யறதுனால இது கொஞ்சம் இழப்பு தான், பின்னடைவு தான் ரஷ்யாக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா சமீப காலமா இந்த ரஷ்யாவோட ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இதெல்லாமே அங்கங்க தீ பிடிச்சி எரியுது, அப்படி இல்லைன்னா வெடி விபத்து நடக்குது, ட்ரோன் வந்து விழுந்துருது இந்த உக்ரைன் பக்கத்துல இருந்ததுன்னா. இல்லைன்னா இது போல ஏதோ ஒரு தீ பிடிச்சி எரிஞ்சதுனால ரஷ்யாவுக்கு பின்னடைவா இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் எப்படி ரஷ்யா ஓவர் கம் பண்ணி வர போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போகுது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டால நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைய கொஞ்சம் உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவி செய்வீங்க நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல் செய்தி இந்த உக்ரைன் தாங்க. இப்ப இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில உக்ரைனுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி ஈஸியா ஃபாஸ்டா ரொம்ப வேகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப செய்யறதுக்கும் சரி ரிப்பேர் பண்றதுக்கும் சரி சுலபமா இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் செஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் இந்த சமீப காலமா இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய இந்த லாத்வியா எஸ்டோனியா இவங்கெல்லாம் அவங்க குடிமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அப்படியே குடிச்சிட்டு தண்ணி ஓட்டுறது இது போல சில அத்துமீறல்கள்லாம் செஞ்சாங்கன்னா காரை பிடிங்கி உனக்கு எதுக்கு காரு கொடுத்துடலாம் உக்ரைனுக்கு அப்படின்னு போய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. இப்ப அந்த காருங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு ஆன்டி ட்ரோன் கன்னர்ஸாவும் இல்ல ஒரு சின்ன ஒரு மினி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி டெம்பரவரி அந்த மிஷின் கன் எல்லாம் பொருத்தி சுடுறதுக்கு இந்த ஃப்ரண்ட் லைன் எல்லாம் தேவைப்படுற மாதிரியான மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா. இது பெருமளவுல கை கொடுக்குது அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப அது அப்படியே இன்னொரு செய்தி, இதுவும் உக்ரைனை பத்தி தான். சமீப காலமா இந்த ட்ரோன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, உக்ரைன் வந்து இந்த குட்டி பொம்மை ட்ரோன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு கார் மாதிரி தான் இருக்கும். இந்த கார் வந்து எங்க இருக்குது ஏது எங்கிறது மாதிரிலாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இந்த கார் என்ன பண்றாங்க, ரஷ்யாவோட பதுங்குக்குழி இருக்குல்ல அதுக்குள்ள கொண்டு வந்து விட்டுறது, இல்ல அங்கேயும் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிடுறது. இந்த கார் இருக்குல்ல, இந்த குட்டி கார் இருக்கிறதே இடம் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்ப இது என்ன ஆகுதுன்னா கண்ணி வெடி மாதிரி ஆக்ட் ஆகுது. எப்படி, இது பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஹீட் சென்சார் இருக்குல்ல அதை வச்சு அனுப்பி விட்டுக்கிறாங்க உக்ரைனு. இந்த ஹீட் சென்சார் என்ன பண்ணுது, நம்ம பாடி டெம்பரேச்சரை வந்து தெரிஞ்சுக்குது. பாடி டெம்பரேச்சர் தெரிஞ்சுச்சுன்னா அந்த இடத்துல யாரோ ஒரு மனுஷங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த கார் வெடிச்சிருது. இது ஒரு கண்ணி வெடி மாதிரி இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க உக்ரைன். இது ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அடுத்த ஒரு செய்தி, இதுவும் உக்ரைனை பத்தினதுதான். இந்த பாபாயாகா ட்ரோன் பல பதிவுல பார்த்திருப்போம். இந்த பாபாயாகா ட்ரோன் இப்ப குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் குண்டு கொண்டு வரும், இல்ல ஆளு தூக்கிட்டு போறதுக்கு இது போல விஷயங்களுக்கு பயன்பட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த பாபாயாகா ட்ரோன்ல 2 ட்ரோன் 3 ட்ரோன் கூட்டிட்டு வந்தாங்கன்னா இந்த ரஷ்யாவோட நிலை பக்கத்துல கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த FPV ட்ரோனை கழட்டி விடுறது. இதனால என்ன பெனிஃபிட்னா இதெல்லாம் பல பதிவுல பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் புது நேயர்கள் வந்திருக்கீங்களே அவங்களுக்காக, இப்போ இந்த FPV ட்ரோன்ல இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியா தான் இருக்கும். இந்த FPV ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இதுக்காக பக்கத்துல கொண்டு வந்து அதை அனுப்பி விட்டுட்டு திருப்பி போறதுக்குள்ள ரஷ்யா பார்த்தாங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்க. இதனால என்ன பண்றதுன்னா பத்திரமா ஒரு இடத்துல போய் பதுங்கி இருந்துக்கிறது, சேஃப்டியா ரஷ்யானால ரீச் பண்ண முடியாத இடத்துல இருந்துக்க வேண்டியது. அங்க இருந்து இந்த பாபாயாகா ட்ரோன்ல அந்த FPV ட்ரோன்களை வந்து சிக்க வச்சு அனுப்பிச்சு விட்டுற வேண்டியது. அனுப்பிச்சு விட்டுருச்சுன்னா அந்த பாபாயாகா ட்ரோனோட ரேஞ்ச் இருக்குமா, அந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறமா அது குட்டி போட்டுச்சுன்னா அந்த FPV ட்ரோன் ஆப்ரேட்டர் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எடுத்துட்டு அதை ஓட்டிட்டு போய் ரஷ்யாவோட நிலைகளை தாக்குவாங்க. எப்படிப்பா ரேஞ்ச் வேணும்ல அப்படின்னு கேட்டா, ரேஞ்ச் எல்லாம் நல்லா கவரேஜ் இருக்கிற மாதிரி தான் செஞ்சுக்கிறாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம பேட்டரி தான் தேவை உங்களுக்கு. ரொம்ப தூரம் போறதுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே உழவு பார்க்கறதுக்காக அவங்களுக்கு இருந்ததுன்னா போதும்.
அதுக்கான பெனிஃபிட் இந்த பாபாயாகா ட்ரோன் மூலியமா கிடைக்குது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதுக்கான வீடியோ பதிவு இருக்கு, பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும், சைட்ல ஓடிட்டு இருக்கும். ஓகே, இப்ப நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம். அடுத்தது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா அதிகமா நாட்டம் செலுத்திட்டு இருக்கிறது இந்த ஆத்விகா பிளான்ட் தான். இந்த ஆத்விகா பாதையில இருக்கக்கூடிய அந்த கோகன் கெமிக்கல் பிளான்ட். இந்த கோகன் கெமிக்கல் பிளான்ட்டுக்குள்ள அடியில இருக்கக்கூடிய இந்த உக்ரைனியன் சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்கல்ல, அடியில பங்கர்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து ஒரு வீடியோ பதிவு எடுத்து ஒரு உக்ரைனியன் வீரர் போட்டுக்கிறாரு. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, சைட்ல ஓடும் பாத்தீங்கன்னா தெரியும். இது ஒரு மிகப்பெரிய பங்கரா இருக்குது, லைன் அப் பெருசா ரொம்ப பெரிய ஒரு ஸ்பேஸா இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இது அடுத்த மரியோபோல் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. என்னதான் ரஷ்யன்ஸ் இது வந்து சுத்தி வளைச்சாலும் பல நாட்களுக்கு பல மாசங்களுக்கு இவங்களால தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கறத யதார்த்தமான உண்மையா இருக்க போகுது. ஏன்னா இப்படித்தானுங்க மரியோபோல் எத்தனை நாள் இந்த அசௌஸ்டால வந்து புடிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப இது வந்து அடுத்த அசௌஸ்டாலா மாறுதா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. பார்ப்போம். ஏன்னா இப்போ உள்ள வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரே நாள்ல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 58 இடங்கள்ல சண்டை நடந்ததா உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அதுல குறிப்பா இந்த ஆத்விகா பகுதியில மட்டும் 28 இடங்கள்ல சண்டை பிடிச்சிருக்கிறாங்களாமா ரஷ்யாவும் உக்ரைனும். அப்ப எந்த அளவுக்கான வீரியமான சண்டை இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த டைம்ல ரஷ்யா முன்னேறி வந்தாலும் இந்த கோக் பிளான்ட் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்க, இந்த கோக் பிளான்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகிற கேஸ் உக்ரைனுக்கு ஒன்றும் ஆகாதா அப்படின்றது போல கேட்டீங்க. ஏன்னா ரிலீஸ் பண்றது அவங்க தானே, எப்ப ரிலீஸ் பண்ணும், எந்த அளவுல ரிலீஸ் பண்ணும், அப்புறம் எந்த பொசிஷன்ல ரிலீஸ் பண்ணி நம்ம எங்க போய் ஒளிஞ்சுக்கணும், இப்படிங்கிற எல்லா விஷயம் தெரிஞ்சு கணிச்சுதான் அவங்க பண்ணுவாங்க. அதனால இது பெருமளவுல உக்ரைனியன்ஸை பாதிப்படைய வைக்குமான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான். அப்புறம் இந்த ரஷ்யன்ஸ் வரும்போது இதை பயன்படுத்துவாங்க. இதுல இந்த மாதிரியான கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்ற பிரிகாஷனரி உக்ரைனியன்ஸ் எடுத்துக்குவாங்க. ஆனா அதுக்கான பிரிகாஷனரி ரஷ்யன்ஸ்க்கு இருக்குமா? ஏன்னா என்ன விதமான கெமிக்கல் பயன்படுத்த போறாங்க, இல்ல கெமிக்கல் குண்டுகள் பயன்படுத்த போறாங்களா, இல்ல விஷவாயு போட போறாங்களான்னு தெரியாது. அப்படி அந்த விஷயம் என்னவா இருக்குதுனாலும் அதுக்கு ஏத்த மாதிரியான தயார் நிலை உக்ரைனியன் வீரர்கள் எடுத்துக்கலாம். ரஷ்ய வீரர்கள் ஜென்ரலா இந்த மாஸ்க் போடுறது இது போல விஷயங்கள் தான் செய்வாங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க போதா இல்லையான்றத யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். ஏன்னா கலோன் வந்துருச்சு, ஒருத்தவங்க உள்ள வராங்க, அதை பிராக்டிக்கலா ஃபேஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால உள்ள வந்தாதான் என்னென்ன ஆபத்துகள்லாம் இருக்கு, கண்ணி வெடிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது புரிய வரும். அப்புறம் சமீப காலமா இந்த உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கால ரொம்ப கடுசான சட்ட திட்டங்களை உக்ரைன்ல கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படிதான் திரும்பவும் ஒரு சட்டம் கொண்டு வந்ததா சொல்லப்பட்டு வருது. அது சமீபத்துலதான் கையெழுத்து போட்டதா சொல்லப்பட்டு வருது. என்னன்னா குறிப்பா இந்த லிவிவ் ஒப்லாஸ்ட் இருக்கிறாங்கல்ல, அந்த லிவிவ் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும், அதாவது 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் இமீடியட்டா மிலிட்டரி என்லிஸ்ட்மெண்ட்ல பேர் கொடுத்தே ஆகணும். அது மேண்டிட்ரி. முடியாது, என்னவா இருந்தாலும் சரி முதல்ல பேர் கொடு, நீங்க எப்படி ஃபிட்டா இல்லையா என்ன ஏதுங்கிற விஷயம்லாம் மிலிட்டரி ஆபீசர் தான் சொல்லணும். இதுக்கு மேல சர்டிபிகேட் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்கிட்ட டாக்டர் கிட்ட இப்படிலாம் வந்து சர்டிபிகேட் வாங்கி தப்பிச்சுக்கலாம், இந்த கொஞ்சம் பணம் வைக்கிறவங்க தப்பிச்சுக்கலாம். இப்ப வந்து மிலிட்டரி ஆபீசர் தான் கொடுக்கணும். அதனால கொஞ்சம் கடுசா இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அங்க இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பிடிச்சு போறவங்க வேற, பிடிக்காதவங்க பலவந்தமா அனுப்பி விடுறது வேற. இது 2வது கட்டத்துல 2வது ஸ்டேஜ்ல இருக்குது. அதனால பார்ப்போம். இப்போ இது மேட்ரு கிடையாது. இதை பாக்குற அனலிஸ்ட்ல என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, சும்மா கேலி கிண்டலுமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது உக்ரைன் இந்த லிவிவ் பகுதியை போலாண்டுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஆண்கள் அதிகமா இருந்தா போராட்டம் பண்ணிடுவாங்க இல்லையா, அதனால எல்லாத்தையும் வா போலாண்டு கூட்டிட்டு போய் ரஷ்யா கிட்ட விட்டுட்டு இந்த அப்பா வந்து எடுத்துக்க போலாண்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் சுலபமா இருக்கும் பாருங்க அப்படிங்கிறது போல கேள்விகள் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிட போது போலாண்டு இந்த லிவிவை முழுங்குதா இல்லையான்றது நம்ம பார்க்கதானு வரோம். அப்படி முழுங்கலைன்னா போலாண்டு ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா போலாண்டு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு சுவாரஸ்யமா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.